இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற பர்சன் யார் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவரோட கேரக்டரை என்னால் கண்டிப்பாக கெஸ் பண்ணி சொல்லிட முடியும். இவர் ரொம்பவே சென்சிட்டிவான பர்சன். சென்சிட்டிவாக மட்டும் இல்லாமல் மற்றவங்க மேலே அதிகமாக கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சன். இவர் மற்றவங்க கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இதெல்லாம் நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட கண்களை வச்சு. ஆமாங்க, ஒரு பர்சனோட கண்களை வச்சு அவங்களோட கேரக்டரை நம்மளால் கண்டிப்பாக கெஸ் பண்ணிட முடியும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடித்ததுமே நீங்கள் மற்றவங்க கூட பழகாமலே அவங்களோட கண்களை வச்சு அவங்களோட கேரக்டரை உங்களால் கெஸ் பண்ணிட முடியும். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டைப் தான் பெரிய கண்கள். நீங்கள் அவங்கள பார்த்ததுமே கெஸ் பண்ணிடலாம் அவங்க ரொம்பவே எமோஷ்னலான பர்சன் அப்படின்னு. எமோஷ்னல் மட்டும் இல்லை, அவங்க மற்றவங்க கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இந்த மாதிரி பர்சன்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே கைண்டாக கேளுங்க. அவங்க கண்டிப்பாக நோ சொல்லவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக நடந்துப்பாங்க, அடுத்தவங்க கிட்ட ரொம்பவே கைண்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகணும் அப்படின்னாலே நீங்கள் அவங்கள்ட்ட உங்களோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் வச்சுட்டு அவங்க கூட பேசினாலே அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக பழகிடுவாங்க. இவங்களை நீங்கள் நேரில் பார்த்து பேசினாலே இவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேரேஜ் ஆக போகிற பர்சனாக இருந்தாலும் மேரேஜ் ஆன பர்சனாக இருந்தாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். அதாவது இந்த மாதிரியான பெரிய கண்கள் இருக்கிறவங்க உங்களோட ஒய்ஃப் அப்படி இல்லைனா உங்களோட லவ்வராக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கங்க அவங்க ரொம்பவே எமோஷ்னலான பர்சன் அப்படின்னு. நீங்கள் அவங்கள்ட்ட பேசும்போதே ஒரு சின்ன ஸ்மைலோட பேசினாலே அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். பெரிய கண்களுடைய பர்சன் உங்களோட லவ்வராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறது வேறு எதுவுமே இருக்காது, லவ் அண்டு கேரிங்கை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரியான பர்சன் உங்களோட லவ்வர் ஆர் ஒய்ஃப் இல்லை ஃப்ரெண்டாக இருந்தால் உங்களுக்கு அவங்கள பிடிச்சா மட்டும் போதாது, அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியும். ஸோ இந்த மாதிரி பெரிய கண்களுடைய பர்சன்ட்ட நீங்கள் பேசும்போது அவங்களோட ஃபேமிலி இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசினாலே அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கண்கள் தான் சிறிய கண்கள். ஸோ இந்த மாதிரியான பர்சனை நீங்கள் பார்த்ததுமே கெஸ் பண்ணிடலாம். இவங்க எந்த விஷயத்தை பார்த்தாலும் அதை ஒரு வியாபார ரீதியாக தான் பார்ப்பாங்க. அதாவது அதில் அவங்களுக்கு லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அது நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, அதில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க. ஸோ இவங்க அவங்களோட ஃபேமிலியோட அவங்களோட ஒர்க் அண்ட் அவங்களோட பிஸ்னஸுக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் தான் இது. இந்த மாதிரி சிறிய கண்களுடைய பர்சன் எல்லாருமே அவங்களோட எமோஷன்ஸை வெளிக்காட்டவே மாட்டாங்க, அவங்களோட மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்சனுக்கு அவங்களோட ஃபேமிலி மேலே அக்கறை இல்லை அப்படின்னு கிடையாது, ஆனால் அதை வெளியில் காட்டவே மாட்டாங்க. ஸோ அதை பற்றி பேசவும் மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்சன் கூட நீங்கள் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட ஏதாச்சும் பிஸ்னஸ் பற்றி இல்லை அவங்களோட ஒர்க் பற்றி பேசி தான் அவங்க கூட நீங்கள் க்ளோஸ் ஆக முடியும். இவங்களோட எமோஷன்ஸை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இல்லை அவங்க மேலே ரொம்பவே ட்ரஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அவங்கள்ட்ட எமோஷன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியான பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு இல்லை ஃபேமிலி இல்லை லவ்வர் இந்த மாதிரியான பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கண்கள் தான் இந்த கண்ணாடி கண்கள். ஸோ இந்த மாதிரியான ஐஸ் அதிகமாக கேர்ள்ஸ் கிட்ட தான் இருக்கும். இந்த மாதிரியான பர்சனை நீங்கள் பார்த்ததுமே கெஸ் பண்ணிடலாம் இவங்க ரொம்பவே லவ்வபுளான பர்சன் அப்படின்னு. இந்த மாதிரியான பர்சனுக்கு அவங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தவே தெரியாது. அவங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அதை வெளிப்படுத்திடுவாங்க. அவங்களுக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அழுதுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சிரிச்சிருவாங்க. இவங்களுக்கு அவங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தவே தெரியாது. இவங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே இடிஞ்சு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் ஹாப்பினஸ் வந்துச்சுன்னா தலைக்காலே புரியாது. ஸோ இந்த மாதிரியான பர்சன் மற்றவங்க கூட பழகும்போது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. மற்றவங்களும் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்சன் உங்களோட எமோஷன்ஸை மதிப்பாங்க, உங்களோட எமோஷன்ஸை ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரியான பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்களை பார்க்க போகிறோம், அதாவது காந்த கண்கள். ஸோ இந்த மாதிரியான கண்களை நீங்கள் பார்க்குறது ரொம்பவே ரேர், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான கண்கள் எப்போதுமே ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கண்கள் அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கண்களாக இருக்கும். இவங்களை ஒரு தடவை பார்த்தவங்க கண்டிப்பாக மறக்கவும் மாட்டாங்க, மறக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட கண்கள் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான பர்சனை பார்த்ததுமே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் அவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்ககிட்ட நீங்கள் பழகும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரியான கண்களுக்கு மற்றவங்களை கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. இந்த மாதிரி கண்கள் பெண்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்களை சுற்றி கண்டிப்பாக பசங்க சுற்றிட்டு தான் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரியான கண்களுடைய பெண்கள்
கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் பசங்க கூட பேசுகிறதுல. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கண்கள் தான் இந்த சோக கண்கள். இந்த மாதிரியான கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கருவிழிக்கு கீழே வெள்ளை பகுதி தெளிவாக தெரியும். நீங்கள் பார்த்ததுமே கெஸ் பண்ணிடலாம் உங்களோட கஷ்டங்களை மனசுக்குள்ளேயே போட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஸோ யாருக்கிட்டையுமே சொல்ல அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அவங்களோட கஷ்டங்களை அவங்களுக்குள்ளேயே போட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பேர்சன்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்லினஸ் எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க அதிகமாக மற்றவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பழகவே மாட்டாங்க. இந்த மாதிரியான பேர்சன்கிட்ட நீங்கள் அவங்களோட வார்த்தைகளை வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கண்கள் தான் இந்த அலைப்பாயும் கண்கள். இவங்க மேலே நீங்கள் சீக்கிரமாக ட்ரஸ்ட்டை மட்டும் வைக்கவே கூடாது. நீங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களும் உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்களை எப்போவுமே சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான பேர்சன்கிட்ட நீங்கள் பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பழகியாகணும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே ட்ரூவாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்களை வச்சு ஒரு பேர்சனோட கேரக்டரை நம்மளால கெஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.